ரிலேட்டிவ்ஸ் ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நம்ம நேர்லயே போய் கூப்பிட்டாலும் அவைங்க வரமாட்டாங்க. இத்தனைக்கும் ஒரு 2, 3 தடவ நம்ம வந்து 2, 3 விசேஷத்துக்கு நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கெல்லாம் எதுக்குமே அவைங்க வந்திருக்க மாட்டாங்க. ஆனா, அவிங்க வீட்டு விசேஷத்துக்கு ஃபோன் பண்ணி தாங்க கூப்ட்டுருப்பாங்க. அதுக்கே நம்ம போய் நின்றணும். அப்படி போகல அப்படிங்கிற மாதிரி இருந்தா, அவிங்க எப்படியெல்லாம் நடந்துப்பாங்க தெரியுங்களா? மூஞ்சி திருப்பிக்கிட்டு போவாங்க. நம்ம பேசலாம் அப்படின்னா கூட பேச மாட்டாங்க. ஏதோ பெரிய கொலை குத்தம் பண்ண மாரி நடந்துப்பாங்கங்க. அது ஏன்னு மட்டும் தான் நம்மளுக்கு புரியாது. ஆனா, ஒரு சிலர் அப்படித்தாங்க இருக்காங்க. அதுக்கான காரணமும் தான் புரியறதில்ல. நேத்திக்கு வந்து எங்க அக்கா வீட்டு விசேஷத்துக்கு போயிருந்தேன். அங்க எங்க அத்தை பொண்ணுங்க வந்திருந்தாங்க. அவைங்க அப்படிதாங்க மூஞ்சிய திருப்பிட்டு இருந்தாங்க. அவைங்க அண்ணா கல்யாணத்துக்கு போகலையாம் அதனால. அவைங்க அண்ணா நாங்க எந்த விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் வர்றதில்ல. அப்ப எங்க வீட்லருந்து மட்டும் எப்படிங்க அனுப்பிச்சு வைப்பாங்க? அதெல்லாம் இவைங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இல்லையா?